பீகார் தேர்தல் முடிவுகள்லாம் வருசான்னு சொல்லி மைக்க நீட்டுறாங்க. முடிவு முழுசா வரட்டும் சொல்லிட்டு அங்க வந்து எஸ்கேப் ஆகுறாரு. என்ன சொல்லுது? எஸ்ஐஆரை எதிர்த்தாங்க, பாஜகவை எதிர்த்தாங்க, இன்னமும் இங்கேயும் அதே கொள்கையோட தான் இருக்காங்க. ரெண்டாவது, தேஜஸ்வி யாதவ் தனியா நின்று இருந்தா கூட ஆல்மோஸ்ட் அவர் ஜெயிச்சிருக்கக்கூடிய அளவுக்கான வெற்றியை அவர் தனிப்பட்ட முறையில் பதிவிடுறார் போட்டியிட்ட இடங்கள்ல. காங்கிரஸ்னாலதான் உன்னால நான் கேட்டேன்ற மாதிரி ரிசல்ட்டே சொல்லுது. இப்ப திமுகவுக்கு இது என்ன வகையான பாடத்தை கொடுத்திருக்கு சார்? இந்த பீகார் தேர்தல் வந்து என்னை பொறுத்த வரலும் இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பாடம். குறிப்பா தமிழ்நாட்டுக்கு திமுகவுக்கு பெரிய அடி. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓட்டு போட்டாங்க. மோடியினுடைய சாதனைகளை புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓட்டு போட்டாங்க. அதாவது காங்கிரஸ்ல வந்து லீடிங் பவர் மேன் பவர் கிடையாது சார். அங்க ராகுல் காந்திக்கு எல்லாமே ஓட்டு போடுவாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பழைய காங்கிரஸ்காரங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் இப்போ சொக்கா காங்கிரஸ் ஆயிட்டாங்க. பக்கா காங்கிரஸ் கிடையாது. இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா அப்படிதான் இருக்காங்க. அந்த லேபிள் வச்சு பொழிச்சின்னு இருக்காங்க காங்கிரஸ்ல. காங்கிரஸ் எப்பவோ குழி தோண்டி பொச்சிட்டாங்க சார்.